மகாநதி சீரியல்ல காவேரி நிவின் கிட்டயும் குமரன் கிட்டயும் விஜய் இப்படி பண்ணிருப்பாரான்னு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. அவர் என்கிட்ட கோவமா பேசினாரு, அது உண்மைதான். கோயில்ல வந்தவரு நான் உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள யோசிச்சு சொன்னியான்னு கேட்டாரு. நானும் இல்லைங்கன்னு சொல்லப்போ சரி அவ்வளவுதான், உங்ககிட்ட இருந்து நான் விலகிடுறேன், எனக்கு என் குழந்தைய மட்டும் படுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஒருவேளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பாட்டி கிட்ட டைவர்ஸ் பத்தி பேசிட்டாரோ என்னவோ. அவர் சொன்னதை வச்சுதான் அவங்க பாட்டியும் சித்தியும் கிளம்பி வந்திருக்காங்களோன்னு சொல்றாங்க. காவேரி சொல்றதை கேட்டு இந்த நிவின் ஒரு நிமிஷம் இரு காவேரி, நான் விஜய்க்கு போன் அடிக்கிறேன். விஜய்க்கு கால் பண்றாரு. நிவின், நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும், நீங்க இப்போ அந்த காவேரி வீட்டில் தான் இருக்கீங்க, தயவு செஞ்சு ஃபோன் அவகிட்ட கொடுத்துறாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுனா பேசுறேன், உங்ககிட்ட கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன். நான் அன்னைக்கு அவகிட்ட சொன்ன மாதிரியே அதான் நான் சீக்கிரம் சார்ட் அவுட் பண்றேன்னு சொன்னா நான் இன்னும் எதுவும் பண்ண மாதிரி தெரியல, அதனால நானே அவகிட்ட இருந்து விலகிடுறேன், இதை அவகிட்ட சொல்லிடுங்கன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. காவேரியும் நிவின் கிட்ட நிவின் விஜய் என்ன சொன்னான்னு கேட்க நிவினும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்போ காவேரிக்கு புரிஞ்சிருது விஜய் நம்ம மேல கோவமா தான் இருக்காரு, இருந்தாலும் அவரு டைவர்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டாரு அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. அடுத்த நாள் காவேரியோட வீட்டுக்கு விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து, காவேரி நீ கேட்ட மாதிரி டைவர்ஸ் பேப்பர் கொண்டு வந்துட்டேன், என்னதான் விஜய்க்கு ஃபோன் அடிச்சாலும் ஃபோன் எடுக்க மாட்டான், அதான் நீ வேணாம் முடிவு பண்ணிட்டா, ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுத்துரு, எப்படியாச்சும் உங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும், என்ன பணம் தானே தேவை, விஜய் ஒரு பணக்காரன் தெரிஞ்சுதான் கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டேன், இப்பதான் விவாகரத்து பண்ணிட்டுனா இவன அம்சமா நான் உங்களுக்கு பணமும் கொடுக்குறோம், செஞ்சு கையெழுத்து போடுன்னு சொல்ல கேட்டு சாரதா கோவம் வந்தது. அடி பாத்தியா அப்படிலாம் அசிங்கப்படுத்துறாங்க பாத்தியா, இதெல்லாம் நமக்கு தேவையா, அந்த கையெழுத்து போட்டு கொடு, பாத்தியா பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு பணமும் வேணா ஒன்னும் தேவையில்ல, இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாலே பிரச்சனை முடிஞ்சிடும் தொலைடின்னு காவேரிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. காவேரிக்கு விஜயோட பாட்டி மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது, இவங்க ஏன் விஜய்க்கு தெரியாம நம்ம கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறாங்க போல நினைச்சு விஜய்க்கு இவங்களே போன் ட்ரை பண்றாங்க. 4-5 தடவை போன் அடிச்சோம் விஜய் எடுக்காதனால காவேரி விஜயோட பாட்டி கிட்ட இதுக்கு என்னங்க சைன் தானங்க வேணும், என்ன 100 சைன் கூட நான் போட்டு தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி இங்க அனுப்பி வச்சார்ல விஜய், அவரோட கையெழுத்து முதல்ல வாங்கிட்டு வாங்க, அவர் முதல்ல கையெழுத்து போட்டாருன்னா நான் பின்னாடியே போட்டு தரேன், முதல்ல அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு கோவமா பேச விஜயோட பாட்டியா அவ்வளவுதானே, என்ன டைவர்ஸ் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டியா, அவன் போட மாட்டான்னு நினைக்கிறியா, கிட்ட நான் கையெழுத்து வாங்கிட்டு வந்து காட்டுறோம் பாருன்னு கோவத்தோட அங்க வந்து கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விஜயும் காவேரிக்கு போன் பண்ண சாரதா விஜயோட காலை கட் பண்ணிடுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு டி காவேரி வெக்கமாவே இல்லையா, அந்த அம்மா தான் உனக்கு தப்பா பேசல, கையெழுத்து போட்டு தொலைய வேண்டியது போட்டனா உனக்கும் அந்த பையனுக்கும் உள்ள விஷயம் எல்லாம் முடிஞ்சிடும்ல, ஏன் பண்ணாம பண்ற, அவன் கூட வாழ்ந்து கொஞ்ச நாள் ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்கு, எதுக்காக நீ கையெழுத்து போடலன்னு கேட்க காவேரியை கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு நான் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ண, இருந்தாலும் அவர் கூட கொஞ்ச நாள் மனசார வாழ்ந்திருக்கேன், நான் அவர் கூட இப்ப வாழ்ந்தது சாட்சியா நான் பிரெக்னெண்டா இருக்கேம்மான்னு குடும்பத்தாளங்க முன்னாடி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதான் இந்த எபிசோட்ல நடந்தது.